அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முறையான முதலீடு திட்டம் என்பது மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு குறிப்பிட்ட தொகையை தொடர்ந்து சீரான இடைவெளியில் முதலீடு செய்யும் முறையாகும். இது வங்கிகளில் நாம் செலுத்தும் ஆர்டி போன்றது தான். ஆனால் இது பணம் பங்கு சந்தையில் முதலீடு செய்யப்படுவதால் நீண்ட காலத்துக்கு அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. வெறும் ரூ. 500 அல்லது ரூ. 1000 கூட நீங்கள் எஸ்ஐபியை தொடரலாம். இதில் நன்மைகள் என்ன நீங்கள் தேர்ந்தெடுக்கும் தேதிகள் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து பணம் தானாகவே எடுக்கப்பட்டு முதலீடு செய்யப்படும். இதனால் சேமிப்பு பழக்கம் தானாகவே வளரும். அடுத்து ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங். சந்தை சரிவில் இருக்கும்போது உங்களுக்கு அதிக யூனிட்டும், உச்சத்தில் இருக்கும்போது குறைந்த யூனிட்டும் கிடைக்கும். இதனால் நீங்கள் சந்தை ஏற்ற இறக்கத்தை கண்டு பயப்பட தேவையில்லை. அடுத்து கூட்டு வட்டியோட பலன். நீங்கள் முதலீடு செய்யும் தொகைக்கு கிடைக்கும் லாபம் மீண்டும் முதலீடு செய்யப்படுவதால் நீண்ட காலத்திற்கு உங்கள் பணம் பல்மடங்கு வளரும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. சரியான மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுப்பது என்பது ஒவ்வொரு தேவை மற்றும் இலக்குகளின் பொறுத்து மாறுபடும். உங்களுக்கான சரியான ஃபண்டை தேர்ந்தெடுக்க இந்த 5 விஷயத்தை கவனிக்கணும். அதாவது டைம் ஹரிசன், எதற்காக எத்தனை வருடங்களுக்கு முதலீடு செய்யப்படுகிறோம் என்பதை மிக முக்கியம். உதாரணமாக, அடுத்த 5 வருடங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிக்க வேண்டும் என்ற இலக்கு இருந்தால், உங்கள் முதலீடு அதிக ஏற்ற இறக்கம் இல்லாத லார்ஜ் கேப் மற்றும் ஹைப்ரிட் ஃபண்டுகள் இருப்பது பாதுகாப்பானது. அதே சமயம் 15 வருடங்களுக்கு மேலாக நீங்கள் நீண்டகால முதலீடுகளுக்கு மிட் கேப் அல்லது ஸ்மால் கேப் ஃபண்டுகள் சிறந்த தேர்வாக இருக்கும். அடுத்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும். உங்கள் பணத்தை நிர்வகிப்பதற்காக மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் வசூலிக்கும் கட்டணம் இது எவ்வளோ குறைவாக இருக்கிறதோ அவ்வளோ லாபம் கிடைக்கும். பொதுவாக 1க்கும் குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உள்ள ஃபண்டுகளை தேர்ந்தெடுப்பது நல்லது. கட்டணம் சிறந்ததாக இருந்தாலும் நீண்ட காலத்திற்கு இது லாபத்தை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்து கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ். சமீபத்தில் கடந்த 1 வருடத்தில் மட்டும் அதிக லாபம் கொடுக்கும் ஃபண்டுகளை பார்த்து முதலீடு செய்ய வேண்டாம். கடந்த 5 அல்லது 10 ஆண்டுகளில் சந்தை சரிந்த நேரத்திலும் அந்த ஃபண்டு எப்படி செயல்பட்டது என்பதை பார்க்க வேண்டும். அடுத்து டைரக்ட் வெர்சஸ் ரெகுலர். முதலீடு செய்யும்போது எப்போதுமே ஃபண்டின் பெயருக்கு பின்னால் டைரக்ட் குரோத் என்று இருப்பதை தேர்ந்தெடுங்கள். ஏஜென்ட்கள் மூலமாக முதலீடு செய்யும் ரெகுலர் ஃபண்டுகளில் கமிஷன் மறைந்திருக்கும் என்பதால் உங்கள் முதலீட்டுக்கான லாப சதவீதம் குறைந்துவிடும். அடுத்து ஃபண்ட் மேனேஜர். அந்த ஃபண்டு நிர்வகிக்கும் மேனேஜர் எத்தனை வருடங்களாக இருக்கிறார், அவருடைய முன் அனுபவம் என்ன, அவர் நிர்வகிக்கும் மற்ற ஃபண்டுகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை கவனிப்பது சிறந்தது. இதெல்லாம் பண்ணால் நீங்கள் நிறையா லாபத்தை சம்பாதிக்கலாம். சரி, எந்த ஃபண்டு யார் கேட்டேன்னு சொல்லி பார்க்கலாம். லார்ஜ் கேப் இந்தியாவை டாப் 100 பெரிய கம்பெனியில் முதலீடு செய்கிறது. இதில் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். அந்த மிட் கேப் வளர்ந்து வரும் நடுத்தர கம்பெனியில் முதலீடு செய்கிறது. இதில் ரிஸ்க் மீடியமாக இருக்கும். ஸ்மால் கேப் சிறிய நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப்பில் முதலீடு செய்கிறது. இதுலேயும் ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ளெக்ஸி கேப் பெரிய நடுத்தர சிறிய அனைத்திலும் முதலீடு செய்வது. இதில் ரிஸ்க் மீடியமாக இருக்கும். டைரக்ட் ஃபண்டில் எங்கே முதலீடு செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். கமிஷன் இல்லாத டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய இந்தியாவில் சிபிஇ அங்கீகாரம் பெற்ற பல பாதுகாப்பான தளங்களை கொடுத்துள்ளது. இந்த செயலி மூலம் நீங்கள் முதலீடு செய்யும்போது பணம் நேரடியாக ஃபண்ட் நிறுவனத்தோட ஏஎம்சி செல்வதால் இவை முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கும். அதில் யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்பாக இருக்கணும். க்ரோ, குவேரா, ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ் போன்ற ஆப் மூலமாக நீங்கள் முதலீடு செஞ்சால் இது மூலமாக பார்க்கலாம். அடுத்து அதிகாரப்பூர்வமான மையங்களாக இருக்கணும். மைகேம்ஸ், அப்புறம் ஃபின்கார்ட், அப்புறம் எம்எஃப் யூடிலிட்டி போன்றவங்க இது மாதிரி வடிவமைச்சு சற்று பழையதாக இருந்தாலும் 100% பாதுகாப்பாக இருக்கும். அடுத்து ஃபண்ட் நிறுவனங்களோட நேரடி ஏஎம்சி வெப்சைட்டுக்கு போய் கூட முதலீடு செய்யலாம். அதாவது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், பராக்பரி மியூச்சுவல் ஃபண்ட், இது மூலமாக கூட நீங்கள் நேரடியாக போய் முதலீடு செய்யலாம். நீங்கள் 3 வேறு நிறுவனங்களை முதலீடு செய்தால் இது தனித்தனியாக தளங்கள் ஓப்பன் பண்ணதாக வந்திருக்கும். அதாவது எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, பராக்பரிக்கு முதலீடு செய்யறதா 3த்தையும் தனித்தனியாக போய் நீங்கள் முதலீடு செய்யறதாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி முதலீடு செய்யணும்னு சொல்லி நினச்சிக்கோங்க. நன்றி.